வீதி அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து ஆராய்வதற்கு அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ முடிவு. அரசாங்கத்தின் வீதி அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்களை அழைத்து ஆராய்வதற்கு ஆளும் தரப்பு பிரதம கொரோடாவும் நெடுஞ்சாலை அமைச்சருமான ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ முடிவு செய்துள்ளார். வீதி அபிவிருத்தி மற்றும் அதனுடன் தொடர்புள்ள பிரச்சினைகள் குறித்து இதன்போது ஆராயப்படும். அதற்கமைய முதல் கட்டமாக 4 மாவட்டங்களைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்களை அழைத்து ஆராயப்படவுள்ளது. கேகாலை, பதுளை, கொழும்பு மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் முதல் கட்டமாக அழைக்கப்படுவர். அடுத்து அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள பிரச்சினைகள் குறித்து ஆராயப்படும். ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் 15 நிமிடங்கள் ஒதுக்கவும் அமைச்சர் ஒழுங்கு செய்துள்ளார். இதற்கு முன் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அமைச்சர்களுடன் வீதி அபிவிருத்தி குறித்து தனிப்பட்ட வகையில் ஆலோசிக்கப்படவில்லை. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் சுபிட்சத்தின் நோக்கு கொள்கைக்கு ஏற்ப 1,00,000 கிலோமீட்டர் வீதியை திறம்பட பயனுள்ள முறையில் முன்னெடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். கோவிட் மரணங்களுக்கான பொறுப்பினை அரசாங்கம் ஏற்க வேண்டும். சஜித். நாட்டில் நாள்தோறும் பதிவாகி வருகின்ற கோவிட் மரணங்களுக்கான பொறுப்பினை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கோவிட் பெருந்தொற்று தீவிரமடைவதற்கு அரசாங்கத்தின் நடவடிக்கைகளே காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக நோய் தொற்று பரவவில்லை எனவும் அரசாங்கத்தின் எல்லை மீறிய நடவடிக்கைகளினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நொடிக்கு நொடி அரசாங்கம் தன்னுடைய மனிதாபிமானமற்ற முகத்தை காண்பித்து வருவதாக தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மக்களுக்கு துரோகம் இழைக்கும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை எதிர்த்தே மக்கள் போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொள்கின்றனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பயண கட்டுப்பாடுகள் தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு. தற்போது அமலில் இருக்கின்ற மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகள் தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள சுகாதார அமைச்சு இதனை குறிப்பிட்டுள்ளது. இதன்படி அனைத்து பொது மற்றும் தனியார் நிறுவனங்களும் சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு இணங்குவது கட்டாயமாகும் என்று சுகாதார அமைச்சு வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் உத்தரவுக்கு தடை போட்டது நீதிமன்றம். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் பிறப்பிக்கப்படுகின்ற கடும் அடிப்படைவாத கொள்கைகளிலிருந்து மீட்கும் உத்தரவு அமல்படுத்தப்படுவதை இடைநிறுத்தும் வகையில் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஜனாதிபதியின் உத்தரவு அமல்படுத்தப்படுவதனை தடுக்கும் வகையில் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு ஊடகவியலாளர்கள் சிலரும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்திருந்தனர். மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்து, ஊடகவியலாளர்களான லக்னா ஜெயக்கொடி, காவிந்தியா கிறிஸ்டோபர் தோமஸ் மற்றும் செயற்பாட்டாளர்கள் ஷ்ரீன் ஜரூர் ஆகியோர் தாக்கல் செய்த மனு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதோடு இந்த தடை உத்தரவு எதிர்வருகின்ற 24ஆம் தேதி வரையில் அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்து பெர்னாண்டோ, யசந்த கொட்டகுட மற்றும் அசல வெங்கபுலி ஆகிய 3 அடங்கிய நீதியரசர்கள் குழாம் இந்த மனுவை பரிசீலனை செய்தது. 1979ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மார்ச் மாதம் 12ஆம் தேதி ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் வெளியிடப்பட்ட 2218 கீழ் 68 கீழ் 2021 இலக்க அதிவிசேட வர்த்தமானியினூடாக சட்டத்தின் 1027 கீழ் கடும் அடிப்படைவாத கொள்கைகளிலிருந்து மீட்கும் உத்தரவு என்ற தலைப்பில் ஒரு விதிமுறை அறிவிக்கப்பட்டது. அந்த விதிமுறைகளின் கீழ் எந்தவொரு நீதித்துறை செயல்முறை அல்லது சான்றுகள் இல்லாமல் எவரையும் கைது செய்து புனர்வாழ்வு என்ற பெயரில் தடுத்து வைக்க முடியும் என மனுதாரர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் தனிநபர் சுதந்திரத்துக்கான அரசியலமைப்பு உரிமை மற்றும் அடிப்படை மனித உரிமைகளுக்கு கடுமையாக அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாக மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அந்த விதிமுறைகளின் அரசியலமைப்பின் பிரிவு 10, 11, 12.1, 12.2, 13.1, 13.2, 13.4, 13.5, 13.6, 13.1b, 14.1e மற்றும் 17 ஆகியவற்றை நேரடியாக மீறுவதால் இந்த மனுவை விசாரணைக்கு எடுப்பதோடு தொடர்புடைய விதிமுறைகள் தங்களின் மற்றும் நாட்டின் மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதாக அமைந்துள்ளதால் இந்த விதிமுறைகள் அமல்படுத்துவதை தடுக்கும்
இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று மனுதாரர்கள் கோரியுள்ளனர். புதிய விதிமுறைகள் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு முறையாக நிறைவேற்றப்பட்டதா எனும் மனுவில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மனுதாரர்கள் சார்பில் விரான் கொரையா, சுரேன் பெர்னாண்டோ, புலஸ்தி ஹேவாமான மற்றும் மஞ்சுள பாலசூரிய ஆகியோர் முன்னிலையாகினர். மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் நெரிசன் புள்ளி மற்றும் அரசு தரப்பு சட்டத்தரணி அவந்தி பெரேரா ஆகியோர் சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையாகியுள்ளனர். நாட்டில் டெல்டா திரும்பு தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. கொழும்பை அண்மித்த பகுதிகளில் மிக வேகமாக பரவி வருகின்ற டெல்டா கோவிட் திரும்புடன் 117 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாடு முழுவதிலும் மேற்கொள்ளப்பட்ட 7 மாறான கோவிட் பரிசோதனையிலேயே இவ்வாறு டெல்டா கோவிட் திரும்புடன் மேலும் பலர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை எதிர்ப்பு சக்தி ஆய்வு மற்றும் மரபணு விஞ்ஞான நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவந்தர இதனை தெரிவித்துள்ளார். அதற்கமைய டெல்டா திரும்புடன் அடையாளம் காணப்பட்ட கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 117 அதிகரித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இதுவரையில் 2797 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட கோவிட் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 3,64,221 அதிகரித்துள்ளது. கோட்டபாயவின் அரசாங்கமும் சரத் வீரசேகரவின் காவல்துறையும் வேட்டையாடுகின்றன வெளிவந்த குற்றச்சாட்டு. கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கமும் சரத் வீரசேகரவின் காவல்துறையும் நியாயமான உரிமைகளுக்காக போராடுகின்றவர்களை தனிமைப்படுத்தி வேட்டையாடுகின்றன என ஜேவிபி பொதுச் செயலாளர் ட்ரின்வின் சில்பா குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்கள் தமது அரசியலமைப்பு உரிமைகளை பயன்படுத்தி அமைதியான போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இத்தகைய போராட்டங்களை மற்றும் அவற்றை வழிநடத்தும் மக்கள் நியாயமற்ற முறையில் அடக்கப்படுவது மக்களின் உரிமைகளை மீறுவதாகும். அரசாங்கம் நியாயமான போராட்டங்களுக்கு செவிசாய்த்தால் அவர்களின் பிரச்சினைகளுக்கு நியாயமான பதில்களை வழங்க வேண்டும். கைது செய்து அடக்கக்கூடாது. தொலைக்காட்சி கலந்துரையாடலில் பங்கேற்ற இடைநிலை பல்கலைக்கழக மாணவர்கள் கூட்டமைப்பின் அழைப்பாளர் வசந்த முதலிகே சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி நிலையத்துக்கு அருகில் நிறுத்தப்பட்டுள்ள போலீஸ் குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். பல பல்கலைக்கழக மாணவ தலைவர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் சிகாகோ உள்ள பாதாள உலக குழுக்களை சிவில் உடையில் போலீஸ் அதிகாரிகள் மேற்கொண்ட சில கைதுகள் நினைவூட்டுகின்றன. ஆர்ப்பாட்டம் சட்டவிரோதமானது அல்ல. எனவே போராட்டக்காரர்களை கைது செய்ய போலீசாருக்கு சட்ட அதிகாரம் இல்லை. மறுபுறம் போராட்ட இடத்தில் சட்டமீறல் இருந்தால் அங்கு கைது செய்யப்பட வேண்டும். மாறாக அவர்கள் வாகனங்களை பின்தொடர்ந்து அவர்களின் முகங்களை பார்த்து திட்டமிட்டு வேட்டையாடுகின்றார்கள். இந்த மக்களை கடத்தவோ அல்லது வேட்டையாடவோ உரிமையில்லை. அரசாங்கம் இப்போது என்ன செய்கிறது? போராட்டக்காரர்களை வேட்டையாடுகிறது. இது மிகவும் தீவிரமான சூழ்நிலை. அங்கிருந்து அவர்கள் தொடர்ந்து போரிடும் தலைவர்களின் வீடுகளுக்கு சென்று மிரட்டல்களை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். பேராதனை பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தின் தலைவரின் வீட்டுக்கு நான் சென்றிருக்கின்றேன். முன்னதாக அவர் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் தோழர் மகிந்த ஜெயசிங்கவின் வீட்டுக்கு சென்றிருந்தார். கடந்த 4ஆம் தேதி கொழும்பில் நடந்த ஆசிரியர் முதல்வரின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு சென்ற ஆசிரியர்கள் இந்த வகையில் மிரட்டப்பட பின்னிற்காமல் பல இடங்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை கூட தெமட்டகொட, பேலியகொட மற்றும் வெள்ளவத்தை காவல்துறையினரால் கூற முடியவில்லை. அவர்கள் துறைமுக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் கைது செய்யப்பட்ட அதே காவல் நிலையத்தில் இருக்க வேண்டும். துறைமுக காவல்துறையை காவலில் வைப்பது ஒரு தவறான நடத்தை. வழக்கறிஞர்கள் கூட காவல்துறைக்கு செல்ல அனுமதி இல்லை. சட்ட உதவிக்கான அடிப்படை உரிமையும் மீறப்பட்டுள்ளது. பயங்கரவாதிகள் பிடிபடவில்லை. அவர்கள் உறவினர்களிடம் காட்டப்பட வேண்டும். பொதுவான சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் வழக்கறிஞர்களை பார்க்கக்கூட அனுமதிக்காமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அரசாங்கம் காட்ட முயற்சிப்பது பயத்தை உருவாக்குவதாகும். அதன் மூலம் போராட்டத்தை ஒடுக்க அரசு முயற்சி செய்து வருகிறது. கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கமும் சரத் வீரசேகரவின் காவல்துறையும் நியாயமான உரிமைகளுக்காக போராடுகின்றவர்களை தனிமைப்படுத்தி வேட்டையாடுகின்றன. பியோமி ஹன்சமாலியை தனிமைப்படுத்தலுக்கு அழைத்து சென்ற போது அவர் சென்ற பஸ்களை திருப்பி சில துணிகளை எடுத்து சென்றார். ஆசிரியர்களுக்கு அந்த வசதியை செய்யக்கூட அமைச்சர் அனுமதிக்கவில்லை. ஆசிரியர்களுக்கு சிறப்பு தேவைகள் உள்ளன. அவர்கள் ஆடைகளை அணியக்கூட அனுமதிக்காமல் சட்டம் மீறப்பட்டுள்ளது. அவர்களை விரும்புகின்றவர்களுக்கு ஒரு விதி.
பிடிக்காதவர்களுக்கு மற்றொரு விதி. இப்போது நடந்திருப்பது குற்றவாளிகளை விடுவிப்பது, அவர்களுக்கு பதவிகள் கொடுப்பது மற்றும் தங்கள் உரிமைக்காக போராடும் அனைவரையும் அடக்குவது. கோட்டபாய ராஜபக்ஷ வெற்றி பெற்றாரா, இதையும் நம்புகிறாரா என்று நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்களிடம் கேட்கின்றோம். இதை எதிர்க்க சமூகத்தை அழைக்கின்றோம். இந்த நிலைமையை ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் மாணவ தலைவர்களுடன் தொடங்கலாம். ஆனால் அது எல்லோர் வீட்டுக்கும் சென்று முடிகிறது. எனவே இதை தோற்கடிக்க வேண்டும். போராட்டங்களுக்கு முன்பு நான் அவர்களை தடுக்க உத்தரவுகளை பெற நீதிமன்றத்துக்கு சென்றேன். எனினும் நீதிமன்றம் அத்தகைய உத்தரவுகளை பிறப்பிக்கவில்லை. போராட்டங்களை தடுக்கும் உரிமையை அரசியல் சட்டம் கொடுக்கவில்லை. காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டவர்கள் மீது சுமத்தப்பட்ட எந்த ஒரு குற்றச்சாட்டையும் நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. எனவே அவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். சட்டமா அதிபர் திணைக்களத்தைச் சேர்ந்த ஒருவர் அவர்களை காவலில் வைக்குமாறு நீதிமன்றத்தை கோரியுள்ளார். அவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் கோரினார். நீதித்துறை இரண்டையும் மறுத்தது. அவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். போராட்டங்களில் பங்கேற்றவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்வது சட்டவிரோதமானது. சட்டவிரோத செயல்களை செய்ய அரசு காவல்துறையை பயன்படுத்துகிறது. அவர்களை உருவாக்கிய மக்களை இழக்கும் திசையில் அவர்கள் நகர்கின்றார்கள். போராட்டங்களில் பங்கேற்ற ஆசிரியர்களில் 70% பேர் கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு வாக்களித்தவர்கள். அவர்களின் எதிர்பார்ப்புகளை நசுக்குவது அவர்களின் அடித்தளத்தை இழப்பதாகும். கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, உப்பு நீரினால் உருவாகிறது, உப்பு நீரில் கரைந்துவிடும். அரசாங்கம் அரியானையில் அமர்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நகர்கிறது. கோட்டபாய ராஜபக்ஷவை அரியானையில் வைத்திருந்த அதே மக்கள் எதிர்காலத்தில் அவர்களை அரியானையிலிருந்து அகற்றுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். நீங்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டால் சட்டம் சீருடையில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் அல்லது பிடியாணை பிறப்பித்து கைது செய்ய வேண்டும். ஆனால் இப்போது செய்யப்படுவது சிவில் உடையில் வந்து வெள்ளை வான் கலாச்சாரத்தின் நிழல்களை காட்டுவதாகும். கடத்தப்பட்டால் அவர்கள் பிடிக்கப்படவில்லை என்று போலீசார் கூறுகின்றனர். இது மிகவும் கனமானது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இராணுவமயமாக்கலுக்கு எதிராக நீர்கொழும்பில் போராட்டம். வடக்கு மற்றும் கிழக்கு உட்பட நாடு முழுவதும் இராணுவமயமாக்கப்படுவதற்கு எதிராக நீர்கொழும்பில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டம் கிறிஸ்தவ ஒற்றுமை இயக்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கொத்தலாவல சட்டத்தை மீளப் பெறுங்கள், வடக்கு உட்பட நாடு முழுவதும் இராணுவமயமாக்கப்படுவதை நிறுத்துங்கள் என கோரும் பிரதான பதாதையை ஏந்தியவாறு அதிபர்கள், ஆசிரியர்கள், அரசியல் ஆர்வலர்கள் கைது செய்யப்படுவதை எதிர்ப்போம், கல்வியை இராணுவமயமாக்க வேண்டாம், இராணுவமயமாக்கலை எதிர்க்கின்றோம் போன்ற வசனங்கள் தாங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பினர். சீருடை அணிந்த ஏராளமான போலீசார் போராட்ட இடத்துக்கு அருகில் பணியில் ஈடுபட்டிருந்ததாக சிவில் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். கடல் கொந்தளிப்பாக காணப்படும், மக்களே அவதானம். சபரகமுவ மத்திய மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. ஓவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்த வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொதுவில் வரையான கடற்பரப்புகளும், சிலாபத்திலிருந்து புத்தளம் ஊடாக மன்னார் வரையான கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். சிலாபத்திலிருந்து கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். கடலில் பயணம் செய்வோருக்கு மீனவ சமூகம் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். கோவிட் நோயாளர்களால் நிரம்பி வழியும் கொழும்பு ஜெயவர்தனபுர வைத்தியசாலை. கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையும் கோவிட் நோயாளர்கள் நிரம்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது வரை அந்த வைத்தியசாலையின் நுழைவாயிலுக்கு அருகிலும் தரையிலும் கோவிட் தொற்றாளர்கள் சிகிச்சைக்காக காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக விரைவில் அந்த வைத்தியசாலையும் அவசர நிலையை பிரகடனம் செய்யப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேவேளை மருத்துவமனை நடைபாதையிலும் தங்க வைக்கப்பட்டுள்ள நோயாளிகளின் காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் இணையங்களில் பதிவிடப்பட்டது போன்ற சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்று சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.